கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்துக்கு எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசும். நம்முடைய வார்த்தை தந்து எங்களை நீர் போஷியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் அப்படி என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இளைப்பாறுதல் என்றால் எத்தனை பேர் புரிந்திருக்கிறீர்கள்? இளைப்பாறுதல் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இளைப்பு ஆறுதல். இளைப்பு ஆறுதல். இளைப்பு என்றால் அர்த்தம் என்ன? ஆதியாகமத்தில் நீங்கள் படிக்கும்போது ஏசாவை குறித்து பார்க்குறீங்க. வாசித்து பாருங்க. 25:30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இளைத்திருக்கிறேன் என்றான். எப்படி இருக்கிறேன்? இளைத்திருக்கிறேன் என்றான். ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே உள்ள வசனத்துல களைத்து அப்படின்னு இருக்கும். வாசி பார்க்கலாம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த பொழுது அப்படிதான் வந்திருக்கிறீங்க. களைப்பு என்று சொல்ற சமயத்துல சரீர களைப்பை நான் சொல்லல, உங்கள் ஆத்துமாவில் ஒரு களைப்பு. அப்படித்தானே? எபிரேயர் நிருபத்தில் வாசித்து பாருங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இளைப்பு, ஒரு களைப்பு. எபிரேயர் 12ல் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இளைப்பு வந்தால் உடனே என்ன வரும்? சோர்வு வரும். இளைப்பு உள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு. அநேகம் நம்ம ஒரு இளைப்பு, ஆத்துமாவில் ஒரு இளைப்பு. திங்கள் முதல் சனிக்கிழமை வரையிலையும் எல்லா இடம் வெளியில போய் ஏசா எங்கெல்லாம் போயிட்டு வருவான், எங்கெல்லாம் போவான் அப்படிங்கிறத குறித்து அங்கே நம்ம படிக்கும்போது, அவன் ஆதியாகமத்தில் 25-27 படிக்கிறோம். அவன் வன சஞ்சாரியா இருந்தான். அவன் வன சஞ்சாரியாய் இருந்தான். அப்படி என்றால் நம்ம போன இடம் வந்த இடம் எல்லாம் பாருங்க. எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? எத்தனை சினிமா தியேட்டருக்கு போனீங்க? எந்த ஊருக்கெல்லாம் போனீங்க? எப்படிப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் போனீங்க? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அதான் டிவியில் கண்டதையும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு வனசஞ்சாரிகள். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆன்லைனில் போடுறதான யூடியூப்பில் சேலம் கால்வரி ஏஜி அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அங்கே வருது. ஒரு முறை நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சபை சம்பந்தமானவைகளையே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சபை சம்பந்தமானவைகளே வரும். நல்ல சபைகளை பார்க்கணும். சினிமா பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டருக்கு உயிர் இருக்கு போல இருக்கு. உங்கள் ஃபோனுக்கு உயிர் இருக்கா? எதை பார்க்குறீங்களோ அதுக்கு பேர் தானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன பேர்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேர். அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத இப்போ உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இன்னும் அடுத்த நிலைமையில் அது வளர்ந்து விட்டது. அடுத்த நிலைமையில் வளர்ந்து விட்டது. வரப்போகிற அடுத்தது நான் மரித்து போனால் பிரசங்கம் பண்ணுறது யாருன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னே அவசியம் இல்லையா? ஏன்னா இங்கே அதுவே பேசும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனுஷன் போல ஒன்றை நிறுத்தி வைத்து, ஒரு பொம்மையை நிறுத்தி வச்சு அதை ஆன் பண்ணால் அது உங்களுக்கு தேவையானது அப்படின்னு பேசுமா தெரியாது. ஆனால் நல்ல செய்தி கொடுக்கும், நல்ல அருமையான செய்தி கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்தி வாசிக்கிறத பார்த்துருப்பீங்க. நியூஸ் ரீடர்
அப்படி அசல் அருமையாக அது என்ன செய்கிறது, இந்த பாடி லாங்குவேஜில் ஒரு பிரச்சனை இருக்காது, மிஸ்டேக் வராது, கரெக்டாக பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் என்னன்னா, ஆட்களை வச்சு வேலை செஞ்சு சோர்ந்து போயிட்டாங்க ஆட்கள் எல்லாருமே. அதனால இப்படி எல்லாவற்றையும் என்னன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னா இந்த விதமாக செயற்கை ரொபாட்டுகளை உண்டு பண்ணி அவைகள் மூலமாய் வேலை செய்ய வைக்கிறார்கள். அருமையார்களே, நாம் இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூடியூப்பில் எதை பார்க்குறீங்களோ அது என்ன ஆட்டோமேட்டிக் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த செய்தியை பார்க்குறீங்களோ அது வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்காம நிறுத்துனீங்கன்னா, பைபிள் சம்பந்தமாக நான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பைபிள் சம்பந்தமானு சொல்லும் பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் பார்த்தீங்கன்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட் மட்டும் என்ன செய்யும் வரும். இல்லை அவசியமானதை மட்டும் என்ன செய்யணும் பார்க்கணும். வாசித்து பாருங்க, ஆதியாகமத்துக்கு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்கிறது. ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. நல்லா கவனிக்கணும். கீழே நீங்க படிக்கிற சமயம், அடுத்த வசனம் படிக்கிற சமயத்துல, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியினால், அதாவது புறாவுக்கும் காகத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். காகத்தை என்ன செய்தான்? வெளியே விட்டான். அது என்ன செய்தது? போக்கும் வரவுமாய் இருந்தது, போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அடுத்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவன் புறாவை விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்துக்கு வந்தது. அவன் தன் கையை நீட்டி பேழையிலே அவனிடத்துக்கு வந்தது. நல்லா கவனிக்கணும். பேழையில், அது போகிறதும் வருகிறதும் ஆயிருந்தது. இது பேழையிலே அவனிடத்திற்கு வந்தது. புறா என்ன செய்தது? போய்விட்டு பேழைக்கு உள்ளே அவனிடத்திற்கு வந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது ஒரு செய்தியை, போன காரியத்தை அதை சொல்லும்படி கரெக்டாக சரியாக அது வந்து சேர்ந்தது. ஆமீன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. புறாவை குறித்து பார்க்கும் பொழுது, அது கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதபடினாலே அது என்ன செய்ததா? அது திரும்ப அவனிடத்துக்கு பேழைக்குள்ளே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு நேரம் பறக்க முடியும்? யோசித்து பாருங்க. பறக்கவே முடியாது. உலகத்திலே உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. உலகத்திலே நீங்கள் போனாலும், உலகத்திலே போய் பறந்து 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 கடைசியாய் களைத்து போய் என்ன செய்கிறீர்கள்? அங்கே உங்களுக்கு கால் வைப்பதற்கு இடம் இல்லை. உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சபைதான். உங்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடம், ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான். கிறிஸ்துவுக்குள் தான் உங்களுக்கு அமைதி, கிறிஸ்துவுக்குள் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல், கிறிஸ்துவுக்குள் தான் உங்களுக்கு சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள் தான் உங்களுக்கு சமாதானம். வெளியிலே இல்லவே இல்லை. நீங்க எவ்வளவுதான் வெளியே சுற்றி பார்த்தாலும், வெளியிலே நீங்கள் சினிமா பார்த்தாலும், வெளியிலே போய் நீங்கள் என்ன குடிக்கிறவனா இருந்தா குடிக்கிறவன்ட்ட கேளுங்க, குடிக்கிறவனுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லவே இல்லை. பேழைக்குள்ள ரெகுலராக போய் திரும்ப வந்து சேருகிற புறாக்களா இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதான புறாக்களுக்கு தான் என்னன்னா இளைப்பாறுதல் உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. பேழைக்குள்ளே வரும்போது கர்த்தர், அதாவது அந்த புறாவுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைத்ததோ அதுக்காக தான் பேழைக்குள்ளே வந்தது. இன்றைக்கு வந்திருக்கிறதான நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீங்க? வாரம் முழுதும் வெளியில பறந்து 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 உங்களுக்கு இளைப்பாறுகிறதுக்கான எதுவும் உங்களுக்கு இல்லாததுனாலே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில இங்கே வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், இந்த பேழையில போனால் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆண்டவரிடத்திலிருந்து நான் சில காரியங்களை என்ன செய்ய கற்றுக்கொள்வதன் மூலமாக இளைப்பாறுதல் கிடைக்கும், தேவ சமூகத்தில் எனக்கு ஆகாரம் உண்டு, அந்த ஆகாரத்தில் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இங்கே வரும் பொழுது களைப்போடு வந்த நீங்கள் போகும்போது எப்படி போவீர்கள்? களைத்தவர்களாக அல்ல, சோர்ந்து போனவர்களாக அல்ல, நீங்கள் பலனடைந்தவர்களாய் கடந்து செல்ல போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. காகம் என்ன செய்தது? காகத்திற்கு அங்கே வந்து அதுக்கு களைப்பு இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை.
புறாவுக்கு அங்கே என்னன்னா இளைப்பாறுதல் இல்லை. அது உற்சாகமாக பறந்தது, உற்சாகமாக இருந்தது. பேழைக்குள்ளே அதற்கு உற்சாகம் இல்லை, பேழைக்குள்ளே அதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவருடைய ரிலாக்ஸேஷன், அதனுடைய சந்தோஷம், அதனுடைய மகிழ்ச்சி எல்லாமே மேலே உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் அல்ல, அப்போ அப்போ அது மறுபடியும் கீழே பறந்து போகுது. கட்டுப்பாடு இல்லை பாருங்க. எப்போ ஜன்னலை திறந்தாதான் போக முடியும். அவன் ஜன்னலை திறந்து விட்டான், காகம் போனது. இனி இவர் திறக்கும்போது தானே போனோம். ஆனால் நான் திறக்கும்போது போகிறதுக்கு நான் அடிமையா? நான் மேலே உட்கார்ந்துக்கிறேன், நான் மேலே உட்கார்ந்துக்கிறேன். மேலே உட்கார்ந்துருந்த காகம் அடிக்கடி அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு என்னன்னா, அது எப்போல்லாம் போகணுமோ அப்போல்லாம் சினிமாவுக்கு போகலாம், எப்பெல்லாம் போகலாமோ அப்போல்லாம் என்ன செய்யலாம், உட்காந்து என்னதையும் பார்க்கலாம், எப்படியும் வாடலாம், எப்படியும் ஜீவிக்கலாம். யாரும் கேட்க முடியாது. இங்கே நோவா என்ன செய்ய மாட்டார், எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. மேலே பேழைக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிற இந்த காகம் அது என்ன செய்யும்னா அடிக்கடி பறந்து போய் பிணத்துக்கு மேலே உட்காரும். தண்ணிக்கு மேலே மிதந்து கிடக்கிறது பிணங்கள். நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தினாலே ஜனங்களெல்லாம் அழிக்கப்பட்டு, மிருகங்கள் அழிக்கப்பட்டு மிதந்து கிடக்கிறது. ஆனால் புறாவுக்கு கால் வைப்பதற்கு விருப்பம் இல்லை, புறாவுக்கு அதன் மேல் உட்கார விருப்பம் இல்லை. அருமையுள்ளே, இந்த அசுத்தமான அந்த பிணத்தை சாப்பிடுவதிலே காகத்துக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அது எப்போ வேண்டுமென்றாலும் போகும், எப்போ வேண்டுமென்றாலும் வரும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற விசுவாசிகளாய் அசுத்தமான காரியங்களை அனுபவிப்பதிலே நீங்கள் இளைப்பாறி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இளைப்பாறுதல் நிலைத்து நிற்பதில்லை. அப்படிப்பட்டதான ஒரு இளைப்பாறுதலை அனுபவித்த ஒரு மனிதனை குறித்து தான் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாவை குறித்து அங்கே நம்ம படித்தோம். அந்த ஏசாவை குறித்து படிக்கிற சமயத்தில் அவன் களைத்து போனவனாய், இளைத்து போனவனாய் வந்தான். நீ வெளியிலே பறந்து 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 நடக்கிறதுனாலே, நீ பல பல சபைகளுக்கு போகிறதுனாலே, பல பல வித்தியாசமான உபதேசங்களுடையதான இடங்களுக்கு போகிறதுனாலே, பல சினிமா தியேட்டர்களுக்கு போகிறதுனாலே, பல அசுத்தமான காரியங்களை அனுபவிப்பதற்காக பல இடங்களுக்கு போய் வருகிறபடினாலே, உனக்குள்ள ஒரு வேறுபாடு இல்லாதபடினாலே, உனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லாதபடினாலே, தேவனுடைய திருச்சபைக்குள்ளாலே நீ அடங்கி அந்த சபைக்குள்ளாலே நீ சரியாக அவருடைய கைக்குள், ஊழியக்காருடைய கைக்குள் இல்லாமல் ஜீவிக்கிறபடினாலே, கட்டுப்பாடுன்னு சொன்னா என்ன, ஆசீர்வாதம் போட்ட பிறகுதான் போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் என்னாத்துமாவை போட்டு முடிச்ச ஒரு பாடம் என்ன செய்யணும், போகணும். அது வரல என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல ஒரு புறாவை போல நீங்கள் இருக்க விரும்புறீங்க? தேவனுடைய சபையில நான் ஒரு புறாவாக இருக்க விரும்புகிறேன், ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என் கால் தூய்மையாத்தான் இருக்கும், என் வாய் தூய்மையாத்தான் இருக்கும், என் காதுகள் தூய்மையாய்த்தான் இருக்கும். காகம் சொல்லும், புறா கிட்ட சொல்லும், என்ன சொல்லும், வெளில வரும்போதே மேலே உட்கார்ந்துச்சு, ஏ வா வா இங்க வா, நீ போகாத, உள்ளால போனா நீ மறுபடியும் ஒரு விடமாட்டாரியா, விடமாட்டாரு, இங்க வா, நம்ம சேர்ந்து என்ன செய்யலாம், பிணந்தென்னலாம்னு சொல்லும். அதான் நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பாருங்க. எப்படி 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம், இது தன்னை உடையவளின் உயிரை வாங்கும். அப்படிப்பட்ட தவறான ஆட்களோடு கூட நீ சேர்ந்து கொண்டால், தவறான ஆட்களோடு நீ சேர்ந்து கொண்டால், தவறான இடங்களுக்கு நீ போனால், அது என்ன செய்யும், கடைசியில உயிரை வாங்கும் என்று சொல்லி இருக்கிறது. சாராயம் குடிக்கிற டைமில் இளைப்பு போகும், களைப்பு கொஞ்சம் போகும் இல்லையா? ஏன்னா திரும்ப திரும்ப போறாங்க. போதை மாத்திரை போட்டால் ஏன் போடுறீங்க, என் டென்ஷன் போகணும், என் கவலை போகணும், என் பாரம் போகணும். அந்த பாரம் கவலை போகிறதுக்கு டாஸ்மாக்கு போகக்கூடாது, எங்க போகணும், சபைக்கு வரணும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசுவிடத்திலே வரும் பொழுதுதான் இளைப்பாறுதல், இளைப்பு ஆறும். ஹல்லேலூயா. இளைப்பு மாறும்.
சில ஆட்களை பார்க்கும் பொழுது தெரியும், இளைத்து போயிருக்கிறது தெரியும். கேட்பாங்க, என்ன பிரதர் ரொம்ப இழைச்சி போயிருக்கீங்களே, கேட்பாங்களா இல்லையா? சில ஆட்கள் வழக்கமாக அப்படி கேட்கறத வச்சுருக்காங்க. பாஸ்டர் ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களே, சிஸ்டர் கொஞ்சம் இழைச்சி போயிட்டீங்களே, அதுக்கு பதில் சொல்லி எங்களுக்கு தாங்காது. என்னவோ அவங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரியும் நம்ம சாப்பிடாதது மாதிரியும் வழக்கமாக பார்த்தோன்னே சிலருக்கு நீங்கள் குண்டாயிட்டீங்களே, உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை வந்து, ஐயோ நான் குண்டாயிட்டேனா, நீ இழைச்சி போயிட்டீங்களே, இப்படி கேட்டு கேட்டே சாகடிச்சிருவாங்க. அதனால வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்கணும். அவங்க ஆத்மாவில் இழைப்பு இருந்ததுன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. உடம்பு எவ்வளோ இழைச்சி போயிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் டாக்டரா என்ன? ஒரு டாக்டர் கேட்குறாருன்னா, நீங்கள் கொஞ்சம் இழைச்சி போயிருக்கீங்க சிஸ்டர், என்ன விஷயம், நீங்கள் கொஞ்சம் கவனிச்சா நல்லதுன்னு கேட்டால் நல்லது. ஒழுங்கா இங்கே டாக்டர்ஸ் இருக்கீங்க, கத்திரிக்கு சோத்துறோம், அவங்க அதை செய்யட்டும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன எப்படிப்பட்ட டாக்டராக மாறணும்? டாக்டருக்கு மேலே டாக்டர் என்ன தெரியுமா? முக நாடியை பார்க்கணும். என்ன நாடி? கை நாடி அல்ல, முக நாடி. நல்ல வைத்தியர்னு செய்வார், கை நாடியை பிடிச்சி பார்த்த உடனே என்ன வியாதின்னு சொல்லிடுவார். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட நாடியை பிடிக்கணும்? முக நாடியை பிடிச்சி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதே ஒருத்தர் உருன்னு இருப்பான். அப்போ தெரிஞ்சிடும் இவனுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தெரியும். உங்கள் வீட்டில் வந்த உடனே ஏறின உடனே மனைவி பார்த்தா முக நாடியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சு என்ன செய்யுங்க, பக்குவமாக நடந்துங்க, இல்லைன்னா கரண்டி பறக்கும். சரி இன்னைக்கு சரியில்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறா, சரி நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம், பேசாமல் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற. அது மாதிரி ஹஸ்பண்டுகள் முகநாடி வெளியிருந்து வரும்போதே முகநாடியை பார்க்கணும். முகநாடி பார்க்கும்போது டிராஃபிக்கில் ப்ராப்ளம் வருவார், இல்லை ஆஃபீஸில் பிரச்சனைனால வருவார், எங்கேயோ மோதிட்டு வரும்போது ஒரு மாதிரி வருவார். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்த உடனேயே ஒரு மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சுன்னா அவர் ஒரு மாதிரி மாறிடுவார். அவருடைய இல்லாதபடிக்கு என்ன செய்யணும்னா முகநாடியை பார்க்கறதுக்கு தெரியணும். கரங்களை விட்டு கர்த்தரை மையப்படுத்துவோம். நெகேமியாவுடைய முகம் துக்கமுகமாக இருந்தது, அப்படித்தானா? முகம் துக்கமுகமாக இருந்தது அப்படின்னாலே ராஜா என்ன செய்தான், அவருக்கு கீழே தான் வேலை செய்கிறான். யார்? நெகேமியா. நெகேமியா அங்கே பானபாத்திரக்காரனாக அதுக்கெல்லாம் தலைவனாக அங்கே இருந்து செயல்படுகிறான். விசாரிப்புக்காரனாக இருக்கிறான், முக்கியமான பணியில் இருக்கிறான். ராஜாவுக்கு அவன் முக்கியமான பணி செய்கிறவன். அவனுடைய முகம் துக்க முகமாக இருந்தது. ராஜா அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்படி எழும்பி போகவல்ல, அவனை பார்த்து கேட்டான், உன் முகம் இன்றைக்கு ஏன் துக்கமா இருக்கிறது என்று கேட்டான். என்ன எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்க மனைவி பார்த்து கேட்டிருக்கீங்களா? ஏன் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறேன், கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி துக்கமா இருக்கேன், கொஞ்சம் சோர்வா இருக்கிறியே, என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா, யாராவது ஃபோனில் திட்டினாங்களா, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய சோர்வை நீக்க முடியும். தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் செய்கிற வேலையை உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் கொண்டு நீங்களும் செய்ய முடியும், நானும் செய்யணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோமா? நோவாவுடைய தகப்பன் என்ன எதிர்பார்த்தான்டா, இவன் நம்ம என்ன செய்வான், தேற்றுவான் என்று சொல்லி தான் அவனுக்கு நோவாண்டு பெயர் போட்டான். இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தான். அதே போல உங்கள் பெற்றோர் உங்களை எதிர்பார்க்கிறார்கள், இவன் நம்மை தேற்றுவான் அப்படின்னு எதிர்பார்த்து தான் ஏசானும் பெயர் போட்டான். ஆனா ஈசாக்கை தேற்றவில்லை. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் அவன் அதாவது தேர்தலாக ஆறுதலாக இருக்கவில்லை, இளைப்பாறுதலை கொடுக்கிறவனாக இருக்கவில்லை. அவர் ரெண்டு பேரும் உயிரை வாங்குற ஒரு மகனாக தான் இவன் இருந்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? 1-2 பேருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவன் என்ன செய்தான்? அவன் போய் இஸ்மவேலுடைய சந்ததியிலே பெண்களை கொண்டு அவன் நோவுண்டாக்குற மகனாயிருந்தான். யாருக்கு? ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் ஏசா ஒரு நோவு உண்டாக்குற மகனாயிருந்தான். அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவே இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால், பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அநேகரை ஆற்றி தேற்ற முடியும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் மாற வேண்டும்.
கிருபைகளையும் வரங்களையும் பெற்றவர்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நோவு அதை உண்டாக்குகிற பெற்றோராக இராதபடிக்கு அவர்களை நீங்கள் ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும், அரவணைக்க வேண்டும். அவருடைய முக நாடியை பார்த்து விசாரித்து அவங்களோட பேசி, வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஆறுதல் கொடுக்க, தேர்தல் கொடுப்பதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சா போதும் தெரியுமா? அவங்க பிள்ளைங்கிட்ட ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுங்க. அல்லேலூயா. எங்க அப்பா எங்கிட்ட பேசுறதே இல்லை, எங்க அம்மா கிட்ட பேசுறதே இல்லை. அப்புறம் ஐ லவ் யூன்னு எவனா சொன்னா போயிட்டே இருக்கும். புரியுதா? இப்ப ஏன் போகுது? ஐ எம் வெரி பிஸி. யாரை போல? ஏசா மாதிரி. அதான் படிக்கிறோம். எங்க படிக்கிறோம்? 25 அதிகாரம் 27 படிக்கிறோம். 25 27 படிக்கிறோம். வாசி பாருங்க. 25 27 ஆதியாகமம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையில் வல்லவன். டாக்டர் தான், என்ஜினியர் தான், சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய ஆள் தான். அவர் என்ன வீட்டில் இருக்க மாட்டார். பிஸி 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 பறந்துகிட்டே இருப்பார். வன சஞ்சாரியா இருப்பார். அவன் பிள்ளைகளை பார்க்கறது யாரு? மனைவியை பார்க்கறது யாரு? மனைவிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. ராத்திரி பகலா மனைவிட்ட எந்த நேரத்தும் கொடுக்கறது நேரம் இல்லை. அவ என்ன பண்ணுவா? பக்கத்துல போயிடுவா. பிள்ளைகள் போயிடுவாங்க. அதனால் வன சஞ்சாரியாக இருக்கிற ஆண்கள் ஜாக்கிரதை. வன சஞ்சாரியாய் நாம் இராதபடிக்கு என்ன செய்யணும்? வீட்டில் நேரத்தை செலவு பண்ண, குறித்த நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். குறித்த நேரத்தில் வீட்டில் இருந்து குடும்ப ஜெபம் நடத்தணும். குடும்பமாக தேவனுடைய சபைக்கு பிள்ளைகளையும் மனைவியும் அழைத்து கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர்? ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க என்ன செய்யணும்? குடும்பமா தேவனுடைய சபைக்கு அழைத்து கொண்டு வர ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனா இருக்கணும். உங்க பிள்ளை பெற்றோரை கவனிக்கக்கூடியதான நோவு உண்டாக்காத சரியான நல்ல ஒரு மகனாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு மகளாக இருக்க வேண்டும். உங்க அப்பாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கணும். அப்ப என்ன செய்வாரு? ஈசாக்கு அதாவது அவர் 100 வயது வாழ முடியும். யாரு? லாமேக்கு வாழ்ந்த ரொம்ப நாள் வாழ்ந்தான். அதே மாதிரி நோவு உண்டாக்காத மகனாக இருந்தா, தேற்றறிவு செய்கிறதான ஒரு நோவாவாக இருந்தா, நோவாவினுடைய தகப்பனுக்கு நீண்ட வாழ்வு. அருமையார்களே, எத்தனை பேர் நீங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன். பிள்ளைங்கிட்ட உங்க பெற்றோருக்கு நீங்க நான் நோவு கொடுக்காம அவங்களை இளைப்பாறுதல கடைசி வரையிலையும் நல்ல அவங்களை கவனிக்கணும், அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். கடைசியில் அவங்கள நல்ல விதமா அவங்க ஆண்டு ராஜ்யத்துக்கு போய் சேருவதற்கு ஒத்தாசை, நித்திய இளைப்பாறுதல் அவர்கள் அடைவதற்கு நீங்கள் ஒத்தாசை இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. உங்க அப்பாவும் அம்மாவும் நரகத்துக்கு போனாங்கன்னா உங்களால் தான் அது நடக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அவங்கள கடைசியில் நல்லா கவனிக்கணும். அவங்க சோர்ந்து போகக்கூடாது. அவங்க ஆத்மாவில் இளைத்து போனவர்களாய் கடைசியில் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? அவர் நரகத்துக்கு போய் சேரக்கூடாது. அதுக்காக கடைசியில் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுதும் சரி நல்லா கவனிக்கணும். எனக்கு ஆஸ்பத்திரிலாம் கவனிக்க முடியாது, எனக்கு நான் பிஸியாக இருக்கேன். லீவ் போடு. உன் அப்பாவுக்காக நீ லீவு போடு, உங்க அம்மாவுக்காக லீவு போடு. உன் மனைவிக்காக தேவைப்பட்டால் நீ என்ன செய்யணும்? லீவு போடணும். நீ என்ன செய்யணும்? ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் நீ என்ன செய்யணும்? லீவ் எடுக்கணும். கர்த்தர் அப்படி எடுத்தார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். எங்கே? 2ஆம் அதிகாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்தார், 7ஆம் நாளும் வேலை செய்து கொண்டிருந்தார். இல்லவே இல்லை. 6 நாட்கள் வேலை செய்தார், 7ஆம் நாள் என்ன செய்தார்? தன் கிரியைகளை முடித்து அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நமக்கு என்ன செய்யணும்? ஓய்வு தேவை. சரீரத்திலும் அப்படி உங்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும். சில நபர்கள் என்ன செய்யறாங்க? நான் சம்பாதிக்காட்ட யார் சம்பாதிக்கிறது? என் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து, என் பேர பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்கணும்னு சொல்லி ஒட்டமா ஓடுறீங்க. தேவ சமூகத்தில் நீ உட்காராமல், தேவ சமூகத்தில் நீ இளைப்பாராமல் நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் என்றால் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது. தேவனுடைய சபைக்கு வராமல் நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது. முடிவு என்ன? அது தன்னை உடையவனின் உயிரை என்ன செய்யும்? வாங்க. எதனால நீ ஓடுகிறாய்? பொருளாசை. காகம் ஓடுனது பாருங்க. காகம் ஓடுனது மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற பிணம், அசுத்தம், உலகம்,
பொருளாசை, இச்சையான காரியங்கள், அவைகளுக்கு பின்னால் நீ ஓடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காகம் கர்த்தருக்கு பயன்படாது, புறாதான் கர்த்தருக்கு பயன்படும். கர்த்தருக்கு என்று சுகந்த வாசனையான பலியாக வேண்டும் என்றால் புறாவைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். நீ அசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவனாக, சபைக்கு மேலே, ஆலயத்துக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிற ஆளாக, நீ எப்பவுமே மேலே இருக்கிற காகங்களா இராதபடிக்கு காகங்களை இறங்கி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ காக்காவா இருக்கக்கூடாது, என்ன செய்யணும்? புறாவா இருக்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புறீங்க? உங்க சுகந்த வாசனையான பலியாய் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, உங்க ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ள, உங்களை அங்கீகரிக்கத்தக்கதான ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிற ஆட்கள் கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் அப்படி வாழத்தக்கதான கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் தான் இருக்கிறது இளைப்பாறுதல். அசுத்த வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருப்பது போல தெரியும், ஆனா அது உயிரை என்ன செய்யும்? வாங்கும். ஆகவே தான் நீங்க எபிரேயர் 12:17 சொல்லப்பட்டிருக்கு, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். யார்? ஏசா. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அவன் அழுதும் அவன் கண்ணீர் விட்டும் மனமாறுதலை காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையார்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான வாழ்க்கை இந்த ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்து அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தில் இந்த நித்தியமான இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏசாவை போல நாங்கள் இருக்கக்கூடாது. அங்கே வாசிங்கள், எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை அது சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடுள்ளதாக இருக்க வேண்டும். அவனை பார்க்கிற சமயத்தில் அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தா, அவன் வனசஞ்சாரியாக இருந்து வீட்டுக்கு வர சமயத்தில் இளைத்து போய் வந்தான், களைத்து வந்தான். அப்புறம் இளைப்பு. உங்கள் ஆத்மாவிலே அடிக்கடி சோர்வு, உங்கள் ஆத்மாவிலே சோர்வு வந்தால் உங்கள் சரீரம் தானாக களைத்து போகும். அப்புறம் சரீரமும் இளைக்கும், உங்கள் ஆத்மாவை என்ன செய்யும்? இளைக்கும். அப்படின்னாலே உங்கள் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்மாவை நீங்க கெடுத்து விட்டால், உங்கள் ஆத்மாவிலே குற்ற உணர்வு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய சரீரமும் இளைக்கும். உங்க சரீரம், சில பிள்ளைகளுடைய சரீரம் இளைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இங்கே ஒரு லவ் அஃபேர்ல மாட்டியிருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கோம், உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். முகநாடியும் மட்டும் அடுத்து என்ன செய்யும்? ஆமாம், உடலை பார்த்தா தெரிஞ்சிடும். நல்ல டாக்டருக்கு தெரியுது என்ன வியாதின்னு தெரியும், கண்டுபிடித்து கொள்ளலாம். ஆகினாலே நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆத்மாவை குறித்து எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக. எந்த இச்சைக்கும் அடிமைப்படாதபடிக்கு, எந்த பாவத்துக்கும் அடிமைப்படாதபடிக்கு நாம் பரிசுத்தமாய் தேவனோடு உள்ள உறவிலே, சபையோடு உள்ள உறவிலே, ஊழியக்காரனோடு உள்ள உறவிலே நம்ம சரியாக இருக்கிற சமயத்தில் சரியாக உட்கார கூட வேண்டிய இடத்துல மட்டும் உட்காரணும், நடக்க வேண்டிய இடத்துல மட்டும் என்ன செய்யணும்? நடக்கணும். உங்களுடைய உள்ளங்கால்களை நீங்கள் சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த புறா தன் உள்ளங்கால்களை சுத்தமாய் வைத்துக் கொண்டபடினாலே தைரியமா உள்ளுக்கு வர முடிந்தது. ஏன் காக்கா உள்ளுக்கு வரல? கேட்பார், ஏன் நாறுது? கேட்பாரா இல்லையா? எப்ப எங்க போயிட்டு வந்த? நான் சொன்ன வேலை என்ன? நீ எதுக்கு போயிட்டு வந்த? கண்டுபிடிச்சிருவார். அப்படின்னால நம்முடைய கால்கள் சுத்தமா இருக்கட்டும், நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கட்டும், நம்முடைய கண்கள் சுத்தமா இருக்கட்டும், நம்முடைய காதுகள் சுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அசுத்தமானதை பார்த்து பாருங்க. சினிமாவே பார்க்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரம் காக்கா சொல்லும், ரொம்ப நல்ல சினிமா புதுசா வந்திருக்கு. யார் நடிச்சது சொல்லுங்க. புதுசா வந்து ஒன்று சொல்லுங்களா? ஒரு புதுசா ஒரு சினிமா வந்திருக்குல்ல,
சொல்ல மாட்டீங்களோ? சொல்ல மாட்டீங்க. நல்ல காக்காக்கள். ஸ்தோத்திரம். பழைய காக்கா வேற, இப்போ உள்ள காக்கா வேற. அந்த கால ஒரு 2 கதை உண்டு பார்த்தீங்களா? ஆமா, நரி சொல்லிச்சது இல்லையா? என்ன செய்? வாயை திறந்து வடையை போட்டுச்சு. இப்போ உள்ள காக்கா என்ன சொல்லும்? அதெல்லாம் காலுக்கள வச்சுட்டு பாட்டு பாடிச்சுதான். புரிஞ்சுதா? தந்திரமான காக்காக்கள். இப்படி தந்திரமான காக்காக்களா இருக்கிறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னால சொல்றேன், கிரியை செய்யலைன்னா சும்மா இருந்தா அவனுக்கு இளைப்பாறுதல் வராது. சும்மா இருந்தா இளைப்பாறுதல் வராது. சிலருக்கு சும்மா இருந்தா அப்படியே நம்ம இருக்கலாம். நம்ம வீட்டில் 24 மணி நேரம் சும்மா இருக்கிற சோம்பேறிகளுக்கு என்ன வராது? இளைப்பாறுதல் வரவே வராது. வீட்டில் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு பாருங்க, உடம்புக்கு நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. சகோதரி மாதிரி ஒரு ரசம் மட்டும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா குடும்பத்தாருடைய உடம்பும் என்ன செஞ்சிடும்? சரீரம் கெட்டு போயிடும், உடம்பும் போயிடும், நிம்மதியும் போயிடும். வீட்டில் சண்டை வரும். வீடு சுத்தமாக இல்லைன்னா வீட்டில் என்ன வரும்? சண்டை வரும். இளைப்பாறுதல் வரவே வராது. சண்டை வந்தால் இளைப்பாறுதல் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நான் என்ன செய்யுங்க, வீட்டை பெருக்கின வீட்டை திரும்ப திரும்ப பெருக்குங்க, உடம்புக்கு நல்லது. தொடச்சதை திருப்பி திருப்பி என்ன செய்யுங்க? தொடைங்க. துவைச்ச துணி திருப்பி திருப்பி துவைங்க, உடம்புக்கு நல்லது. அப்படி சொன்னாலும் அப்படியே பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதுங்க. பைபிளையும் படிங்க, கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ஆன்லைன் ஜெபத்துக்கு வாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் ஆரோக்கியமா இருக்கும். 4 வேலையை செஞ்சு பாருங்க, மனசுக்கு என்ன ஆரோக்கியம் தெரியுமா? என்ன சந்தோஷமா இருக்கும். வீடு அழுக்க ஆரம்பிச்சு நான் செஞ்சு முடிச்சுட்டேன், ஒரு என்ன சமாதானம், ஒரு அமைதி, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்குள்ளால இருக்கும். டென்ஷன், மன அழுத்தம் இதெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்க சும்மா இருக்கவே கூட. சும்மா இருந்தால் டென்ஷன் வரும், அதே மாதிரி டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன் யாருக்கு அதிகமாக வரும்னா, வேலை இல்லாமல் இருக்கிற வயசான ஆட்களை பாருங்க, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு வேலையும் செய்ய அவங்களுக்கு முடியாது, அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு டிப்ரெஷன் வரும். ஆகவே சும்மா இருக்காம நம்மால் முடிந்தது எதையாவது செய்யணும், ஊழியத்தை செய்யணும், நீங்கள் குடும்பத்தின் காரியங்களை செய்யணும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல இளைப்பாறுதலை அவர் தருவார். எல்லாம் எழுப்பி நிற்போமா? சமயம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். எல்லாரும் எழுப்பி நிற்போம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. எல்லா கரங்களாசி. நான் ஒரு புறாவா மாற விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமென். மேலே இருக்கிறத வரை இளைப்பாறுதல் குறையும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தில் உங்களுக்கு ஆறுதல். தேவ பிரசன்னத்தில் உங்களுக்கு ஆறுதல். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நேரம் நல்ல கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கும். தேவ பிரசன்னம் தான் ஆறுதலை தரும். தேவ பிரசன்னம் தான் சமாதானத்தை தரும். தேவ பிரசன்னம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை தரும். ஹல்லேலூயா. நீங்க வந்து சும்மா உட்கார்ந்து போனதுனால இளைப்பாறுதல் இல்லை. நீங்கள் அவசரமாய் வந்து அவசரமாய் ஓடி போனதுனால இளைப்பாறுதல் இல்லை. கடைசி வரை இருந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். கைகளை வைத்து ஆண்டவரே வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள், வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நல்ல கைகளை வைத்து தேவ சமூகத்தை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுங்க. அபிஷேகத்தால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது அவர் உங்களை தேற்றுகிறவராய் வருகிறார். அவர் உங்களை ஆற்றுகிறவராய் வருகிறார். உங்கள் காயங்களை கட்டுகிறவராய் வருகிறார். உங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், இளைப்பாறுதல் தருகிற பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்களாக. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Receive the Holy Spirit. Oh, feel the presence of God. Hallelujah. Glory, 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 glory to God. எல்லாரும் கண்களை மூடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். உங்கள் ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். மனம் தளர்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறார். கரங்களை கொட்டி பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே
என் வாழ்க்கையில் எனக்குள்ளே வந்தனை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, என்னை தைரியப்படுத்துவீராக. என் பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே, என் வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, என் மனதின் காயங்கள் ஆற்றப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. சோர்ந்து போனவனாய் வந்தேன், என் சோர்வை நீ நீக்கினதுக்காய் நன்றி என்று சொல்வதற்கு மறுபடியும் கரங்களை கொட்டை. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையினால் என்னை ஆண்டவரை ஆற்றினதுக்காக ஸ்தோத்திரம், என்னை தேற்றினதுக்காக ஸ்தோத்திரம், என்னை தைரியப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம், என்னை உற்சாகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவி உனக்கு ஆறுதலை தரும். துன்மார்க்க ஜீவியா சுத்த வாழ்க்கை உனக்கு ஆறுதலை தராது. உன் வாழ்க்கையை நீ நிம்மதி இழந்து போவாய். கரங்களை வைத்து கீழாண்டவரே, நான் பரிசுத்தமா ஜீவிக்கணும் அப்பா, நான் பரிசுத்தமா ஜீவிக்கணும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் திருமண நாட்களை காண போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை காண போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிகள் பலவீனங்களோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை கர்த்தர் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ பொருளாதாரத்திலே குறைவு உள்ளவர்களாய் வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தாவின் நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைக்கும்படியாய் கேட்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் இருக்க வேண்டும். நீரோலை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் நீ இளைப்பாறுதலை கொடுத்து நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் இளைப்பாறுதலோடு கூட அவர் கர்த்தாவே வாழ்க்கையில எந்த விதமான மன அழுத்தங்கள் இல்லாதபடிக்கு, எந்த விதமான மனதிலே கர்த்தாவங்க எந்த விதமான பாரங்களும் இல்லாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் நீர் கொடுக்கிற ஆறுதலை ஒவ்வொரு நாளும் காலையிலே பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கர்த்தாம் இருந்து உம்முடைய ஆறுதலை அனுபவிக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிர்மூலமானதும் இங்கு நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே. நிர்மூலமானதும் இங்கு நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே. இம்மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். இம்மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். என் கால்கள் சறுக்கிடும் நேரமெல்லாம் தாங்கி நீரே உந்தன் கிருபையாலே. என் கால்கள் சறுக்கிடும் நேரமெல்லாம் தாங்கி நீரே உந்தன் கிருபையாலே. உந்தன் ஆறுதல் உள்ளத்தை தேற்றினதே, நான் இருப்பதும் கிருபையாலே. உந்தன் ஆறுதல் உள்ளத்தை தேற்றினதே, நான் இருப்பதும் கிருபையாலே. நிர்மூலமாகாததும் நின்று நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே. நிர்மூலமாகாததும் நின்று நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே. இம்மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். இம்மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். கடக்க முடியாத பாதைகளில் கடந்து சென்றிட பெரும் தந்திரே. கடக்க முடியாத பாதைகளில் கடந்து சென்றிட பெரும் தந்திரே. என்னை கண்மலை விழிப்பீரில் பாதுகாத்தீர், நான் இருக்கின்றேன் கிருபையாலே. என்னை
அழைப்பீரில் பாதுகாப்பே நான் நிற்கின்ற கிருபையாலே. நிர்மூலமாகாததும் நின்று நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே. நிர்மூலமாகாததும் நின்று நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே. இம்மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். இம்மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். Praise the Lord. நாம் எழுந்து நின்று நிறைவாக ஜெபித்து போதகர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கவும் தொடர்ந்து சத்திய வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். புறாக்களை போல நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். காகம் போன்ற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற வண்ணமாக உம்மோடு இணைந்து நாங்கள் வாழ வேண்டும். பேழைக்குள்ளே காண்கிற கர்த்தருடைய மகிமையை நாங்கள் பெற்று இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே உமக்கு பயனுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட புறாக்களைப் போல நாங்கள் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட வேண்டும். அப்படியாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் சபைக்கும் இந்த உலகத்திற்கும் சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு தாரும். அப்பொழுது எங்களுக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதல் உம்மிடத்திலிருந்து கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கடந்து செல்லுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அவை நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இனிமே இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே.
நேச கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவன் தரிசிக்க தூய முகம். சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம்